ஜாபு பார்த்தீங்கன்னா, நீங்களாம் ரிட்டயர் ஆகிட்டீங்க, நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் ரிட்டயர் ஆகாதவங்களுக்கு தான் இனிமேட்டு இது பெரிய டாக் கொடுக்கணும். இது நான் சொல்ல வேண்டிய டாக் 15 வயது ஆன மாணவர் மாணவிகளுக்கு எடுத்து செல்றது தான் உலக அளவில் என்னை எல்லா ஊர்லேயும் கூப்பிடுறாங்க. அதுக்கு முந்தி கேப் டவுனில் ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் பேசுகிறேன். ஒரு 8000 பேர் ஸ்டூடெண்ட்ஸ். அருமையான கூட்டம். எல்லாம் மிக்சிங் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ், ஆல் நேஷனல்ஸ். கேள்வி கேட்கறதுல பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜாபை எவன் ஒருவன் டென்ஷன் நினைக்கிறானோ அவன் தீகார் ஜெயிலில் இருப்பதற்கு சமம். அது தண்டனை நடிச்சிடறான். ஸோ ஜாப் டென்ஷன்னா ஹைப்பர் டென்ஷன் வருது, ஜாப் ப்ரெஷர்னா ஹை ப்ரெஷர் வந்துடுது. ஸோ ஜாப் மஸ்ட் பி எ ப்ளஷர் ஃபார் யூ. அது விவேகானந்தர், ஒர்க் இஸ் வர்ஷிப் அண்ட் ஒர்க் அண்ட் வர்ஷிப் ஆர் சேம். செய்கின்ற தொழிலை தெய்வமாக நினை. அது ₹1 சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், செய்கின்ற தொழிலை தெய்வமாக ஏற்றுக்கொண்டால் அதில் தான் மகிழ்ச்சி அடைவீர்கள். இப்படி போட்டவுடனே எவ்வளோ டிகிரியெல்லாம் படித்து பார்த்தார் இவர். எனக்கு என்ன டிகிரி வாங்கணும்னு தெரியாது. சொக்கலிங்கம் பற்றி எந்த டிகிரி வாங்கினேன்னு இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு கேட்பேன், அதை பற்றி அக்கறை. சொக்கலிங்கம் சொல்லுகின்ற கருத்து தான் முக்கியம். நீங்கள் கருத்தில் ஆர்வத்துடன் இருக்கும் பொழுது உங்களுக்கு சொக்கலிங்கமுடைய நிறம் தெரியாது, சொக்கலிங்கமே தெரியாது, என்ன உடுத்திருக்கின்றான்னு கூட தெரியாது. சொக்கலிங்கம் கருத்துக்கு மட்டும்தான் மனநிடம் கொடுக்கும். அந்த கருத்துக்கள் அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது. சரி, இந்த டிகிரியெல்லாம் போட்டுருங்க. இதில் எது பெஸ்ட்டு டிகிரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அருமையாக சொல்லிட்டீங்க. தான் ஃபஸ்ட்டு டைம் யூனிஃபார்மாக கரெக்டாக ஆன்சர் பண்ணது. எவன் ஒருவன் பி காமாக இருக்கின்றானோ எந்த வேலையும் வராது. ஸோ 2 பி பாசிட்டிவாக இருங்கள், பி காமாக இருங்கள். நீங்கள் சம்பாதித்த சொத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். சொக்கலிங்க தயவுசெய்து கொடுக்காதீர்கள். அடுத்த வாட்டி இப்படியே போச்சுன்னா இவங்க கீழே என்னை ரிசீவ் பண்ண வேண்டாம். மேலே டெரஸ் ஹெலிகாப்டரை வச்சு பேடு வச்சு ஹெலிபேட்லேருந்து மேலேருந்து என்னை ரிசீவ் பண்ணிப்பேன். அதை விட வாங்கிக்கிற சக்தி எனக்கு வந்துடும். அது வேண்டாம். அதான் முக்கியமான கருத்து. 60 லட்சம் வருடங்களுக்கு முன் மனிதன் தோன்றினான். எவல்யூஷன் தியரி. அந்த தோன்றிய மனிதன் இப்போ எப்படி ஆகிட்டான் பாருங்க, இப்படி ஆகிட்டான் பாருங்க. இவங்க 2 பேரும் தான் எல்லாரையும் பழக்க வச்சிட்டு இருக்குது. ஆல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ். எங்கள் அப்பாலாம் சீஃப் கார்டியாலஜிஸ்டாக ஃபீஸ் ரெடி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்கள்லாம் பழைக்கிறதே இவங்க 2 பேரும் இல்லை வச்சுங்க. இவன மாதிரி இருந்தால் நாங்கள் எல்லாம் வேலையை விட்டுட்டு உங்கள் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் நான் சேர்ந்துட்டுருப்பேன். ஒரு கருத்து சொல்லுவாங்க பற்றி, ஆவதான் படிங்க. நான் சொல்றது அது புரிஞ்சுங்க. எப்படி ஒரு பெண்ணை போய் அழிவதும் பெண்ணால்? நான் பாரதியார் இருந்தால் பட்டிமன்றமே வச்சிருப்பேன் அவரோட. அழிவதும் பெண்ணால் என்பது எந்த பெண்ணும் உலகத்தை அழிக்க மாட்டாள், அது சந்தேகம் கிடையாது. அவள் அழிவதும் பெண்ணால் என்பது வீட்டிலோ நாட்டிலோ ஏற்படுகின்ற தீய சக்திகளை அழிக்கின்ற சக்தியும் பெண்ணுக்கு உண்டு என்பதால் தான் அழிப்பதும் பெண்ணால் இருக்கிறது. நாங்கள்லாம் மாற்றி எழுதிக்கிட்டோம் அழிவதும் பெண்ணால். இதெல்லாம் கேட்டவுடனே பெண்கள் கூட்டம் நிறைய கைத்தட்டுவாங்க நினச்சி பேசாமல் உம்முன்னு இருக்கீங்க பெண்கள். என்ன கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் இருக்க மாதிரி வேலை நினச்சிக்கிட்டீங்களா? வெளியில் சொக்கலிங்கத்தில் இருக்கிறேன். அப்பாடி, ஏன் உங்கள் கணவன் கூட வந்திருக்காரா? இவங்க சிரிக்கலைன்னா மனைவி வந்திருக்கானே எனக்கு தெரியல. இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அழிவதன் பெண்ணால் அர்த்தம் சொன்னது கைத்தட்டாத உட்காந்துருக்க பெண்கள் கூட்டம் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஓ மீம் அடே கரெக்டாக உங்களை வெல்வத முடியாதும்மா. நான் நினச்சேன் இந்த கோட்டை ராஜனை தான் ஏதாவது கட்சி ஆரம்பித்து கோட்டையை பிடிக்கிறதுக்காக பேர் வச்சிருக்காராம் பார்த்தேன். அவர் எதை பிடிக்கின்றாரோ இல்லையோ, தமிழால் எண்ணத்தால் அனைவர் மனதிலும் அவர் இடம் பிடிச்சிருப்பார். எனக்கு சந்தேகமே கிடையாது. என் வாழ்த்துக்கள். உடனே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ முடியாது. எல்லா மனிதர்களும் ஸ்ட்ரெஸ்ஸுடன் இருக்கின்றார்கள். ஸ்ட்ரெஸ் இருக்க வேண்டும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் டிகிரி வாங்கியிருக்கோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன சாதாரணமோ கோட்டையார் எனக்கு கூடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் பாசிட்டிவாக வைத்து கொண்டால் எந்த சக்தியும் அழிக்காது. இந்த சின்ன கோட்டை தாண்டி அது நெகட்டிவாக போனால் புயலாக மாறி உங்கள் 2 நிமிடத்தில் கொன்றுவிடும்.
ஸோ ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவாக இந்த தண்டல் மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள், புயலாக இது ரெண்டும் நம்ம கையில் கிடையாது. தண்டலோ புயலோ, மனதில் எழுதுகின்ற எண்ணங்களை பாசிட்டிவாக வைத்துக்கொள்வது உங்களிடம். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை அறியாமல் ஸ்ட்ரெஸ் வந்துடுது சொக்கலைங்க, என்னை அறியாமல் கோபம் வருது. உங்களை அறியாமல் வருவது ஒன்றே ஒன்று, சுனாமி மட்டும்தான் உங்களை அறியாமல் வரும், மீதி அனைத்தும் உங்களை அறிந்து தான் வருகின்றது. இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் என்னாச்சுன்னா, ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹாப்பனிங்ஸ். எது நடக்கின்றதோ அதுலேருந்து மகிழ்ச்சி அடைந்தால் பாசிட்டிவ். நான் வைத்துங்க எப்படி முடியும்னா கேள்வி கேட்டுங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இது பாருங்கள், ஒரு டாக் கொடுத்தேன் டெல்லியில். என்ன சார், ஒரு மாணவன் எழுந்தேன், ஐஐடி ஸ்டூடெண்ட் மாணவன் எழுந்தேன், சார் இந்த பெண்ணை மூஞ்சவே காட்ட மாட்டேறீங்களா, மூஞ்ச பார்க்கணும்னா. அதை விட முக்கியம் அவனுக்கு அதான் ஸ்ட்ரெஸ்ன்றார் பாரு. அவளுக்கும் ரசியுங்கள், அதை விட முக்கியமானது என்ன வேணும்னு சொல்கிறது சொன்னேன் நான். இதை பாருங்களேன், இதில் முக்கியமான இது எல்லாருக்கும் பேச மாட்டேன் இந்த டாக்கை. நர்வஸ் சிஸ்டத்தில் வாலண்ட்ரி பேசுவது நடப்பது எல்லாம், இன்வாலண்ட்ரின்றது வந்து ஆட்டானமிக். நம்ம சுவாசிப்பது, ஜீரணமாவது, இதய துடிப்பு எல்லாம் இன்வாலண்ட்ரி. அந்த இன்வாலண்ட்ரியை கடவுள் வந்து உங்கள் கையில் கொடுத்தது தான் அழிச்சிட்டு இருப்பீங்க ஒரு நொடியில். அந்த இன்வாலண்ட்ரிக்கு காரணம் சிம்பத்தட்டிக், ரெண்டு நர்வஸ் சிஸ்டம் தான் இன்வாலண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் எவன் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றானோ, தியான நிலையில் இருக்கின்றானோ, அவனுக்கு சிம்பத்தட்டிக் குறைந்து விட்டு பாராசிம்பத்தட்டிக் கூடிவிட்டால், ஸோ அந்த மகிழ்ச்சி என்பது ஆட்டானமிக் சிஸ்டத்தை பேலன்ஸ் கொண்டு வந்து, இந்த பயனை நீங்கள் க்ரீனாக இருக்கிறத பாராசிம்பத்தட்டிக் கூட்டி விட்டால் பல்ஸ் ரேட் 72லேருந்து 60 ஆகிடும், ரெஸ்பிரேட் ரேட் 18லேருந்து 15 ஆகிவிடும். இவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ கட்டாயம் சக்தி உண்டு. ஸோ மனதில் அமைதி ஆக ஆக இந்த ஆட்டானமிக் சிஸ்டத்தை கூட அந்த காலத்தில் ஞானிகள் அதே வந்து கண்ட்ரோலை வச்சுட்டு இருக்க முடியும். ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ இப்போ பிடிச்சிக்கலாம், மகிழ்ச்சியாக இருங்கள், தானாக அது வந்து சரி ஆகிவிடும். இதை பாருங்கள், அந்த ஆட்டானமிக் சிஸ்டம் நெகட்டிவாக போச்சுன்னா என்ன ஆகுது, அட்ரினல் கூடுது, உன்னை அழிச்சிடுது. பாசிட்டிவாக இருந்தால் என்டார்ஃபின் கூடுது, உங்களை வாழ வைக்குது. அதான் ரெண்டுமே உணர்வுகளால் வருது. அந்த உணர்வுகள் இது படிங்க பார்க்கலாம். சைக்கோ ரெஸ்பான்ஸ், இதில் ஒரு நொடியில் நடந்து விடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஊறுகாய் நினைங்களேன், உடனே எச்சில் வருதில்ல, சலைவா. ஊறுகாய் பார்க்கவில்லை, தொடவில்லை, டேஸ்ட் பண்ணல, ஒரு நொடியில் அந்த சிந்தனைகள் அவ்வளோ வந்துடுது. இப்போ சமயத்தில் வந்து பாருங்களேன், ஒரு பெண்மணி வந்தால், சித்ரான்னு ஒருவி, 48 வயது, கணவன் 52 53, ஒரே பையன் அவனுக்கு நியூயார்க்கில் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆகிட்டார் சின்ன வயதிலேயே. அந்த சித்ராவுக்குடைய வியாதி என்னென்னா பிபி 180 110, சுகர் எல்லாம் இருக்குது. என் பக்கத்தில் அமர்ந்தார், 180 110. என்னம்மான்னு, ஆமாங்க ப்ரெஷர் கொஞ்ச நாளாக இருக்குதுன்னா சரின்ட்டு. உடனே யூஸ்வலாக ஹிஸ்ட்ரி நான் கேட்பேன், உங்கள் பையன் என்ன பண்ணுறாங்கன்னு. அமெரிக்கா வைஸ் பிரசிடென்ட், நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சொன்னவுடன் 15 செகண்டில் அந்த ப்ரெஷர் 120 80 ஆகிவிட்டது. அந்த அம்மா நம்மள உங்கள் பிபி ஆப்ரேட்டர் சரியில்லை போலகுது. இப்போலாம் பேஷண்ட்ஸ் விவரமாக அவங்களே பிபி ஆப்ரேட்டர்ஸாக கொண்டாந்துறாங்க. அவங்களது இருக்க 120 இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் உங்கள் பையனை பற்றி கேட்டேன், மகிழ்ச்சியாக இருக்கீங்க, ப்ரெஷர் குறைந்து விட்டது. இந்த மகிழ்ச்சியான நிலையில் சொக்கலிங்க கொடுக்க வேண்டிய மாத்திரையே தேவையில்லை. ஐயோ எனக்கு யாருமே சொல்லியே சொக்கலிங்கன்னாங்க. இத்தோடு விட்டுருக்க வேண்டியதானே சொக்கலிங்க. உன் மருமகள் என்ன பண்ணுறான்னு கேட்டாங்க. அது 210 120 ஆகி அது குறையறதுக்குள்ள 20 நிமிஷம் ஆச்சு. நாக்கு கீழே மாத்திரை வைக்க இன்ஜெக்ஷன் போகிறேன், நம்ம ஸ்ட்ரோக்கே வந்துட்டுருக்கோம். அந்த மருமகள் 20,000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்றாள். அந்த சிந்தனைகள் அவர் அழிக்கின்ற சக்தியாக மாற்றி கொண்டார். இதையும் புரிய வச்சேன். ஓ இவ்வளோ இருக்குதாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் புரிய வச்சு சரியாக போச்சு. இன்னொன்று சொல்லிடுறேன். அப்போ பிரபாவதி, நான் 40 வருஷத்துக்கு மீது கதையை சொல்கிறேன். 27 வயது அழகான ஒரு பெண்மணி, திருமணமாகி 3 மாதத்தில் மாரடைப்பில் வந்தாள் என்கிட்ட. கரெக்டாக வந்தால் கடல் கிருபில் அவள் வந்து அம்மாவாகி பாட்டியாகி பேரக்குழந்தை இவர் வேண்டாம் என்னை பார்த்துட்டு போகிறாங்க அந்த அம்மா.
எதுக்குமா அந்த அட்டாக் வந்து? மாமியார் கொடுமையை தாங்க முடியவில்லை சொக்கலிங்க, என்னை நீ காப்பாற்றி விட்டாய். எது எப்போ, எத்தனை வருஷத்துக்கு நடந்த கதை இது? இப்போ ஒரு 7-8 வருஷமாக பார்க்குறேங்க. மாமியாரெல்லாம் ஹார்ட் அட்டாக்கில் வராங்க. இன்னும் கேட்டால் மருமகள் கொடுமை தாங்க முடியவில்லை. ஒரு பெரிய மீட்டிங், நானும் சுகிசியும் சாலன் பாப்பையா நான் பேசுகிறேன். ஒரு பெண்ணை அழிப்பது மற்றொரு பெண் தான் தவிர கட்டாயம் ஆண்கள் கிடையாது. நான் கைத்தட்ட பார்த்தா எனக்கு ரொம்ப அனுபவம் நிறைய இருக்குதா, கமர்ஷியல் அதுவே எனக்கு தெரியாது. அந்த உண்மையான கருத்து சொல்லி பெண்மணி கைத்தட்டினா பாருங்க, உங்களை மெத்தி கொள்கின்றேன். ஒரு 9,000 பேர் விமன்ஸ் சாட்டர்டே March 8 வருது எனக்கு. அது எல்லா மீட்டிங்கிலும் கூடுவாங்க. இந்த 5 மீட்டிங் 3 மீட்டிங் 2 மீட்டிங், இப்போ சாதாரண கூட ஒரு மீட்டிங் வச்சுருக்காரு. என்னை கூப்பிடாதீங்க, நான் வரேன். நான் எங்கள் மனைவி டாக்டர், எங்கள் மகள் பிரியா, அவங்கள வச்சு கூப்பிடுன்னு இதை நடத்திட்டு இருக்காரு. இதற்கும் விடை ஒன்று சாலன் பாப்பையார் மீட்டிங்கில் இருந்தாருங்க சாதாரண. ஐயோ அருமையான கச்சோக்கம், எல்லாம் கைத்தட்டுறாங்க. அடுத்த வாட்டி சன் டிவியில் மாமியாரா மருமகளா நீங்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்தினேன்னாங்க. ஏங்க என்ன மம்பளை எடுக்கிறீங்க, அது புரிய வைத்தால் போதும். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ லைஃப் ஸ்டைலில் நெகட்டிவ் வரும்பொழுது என்னென்ன வருது? ஹார்ட் அட்டாக் எதனால் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். கூடுது, பிளட் சுகர் கூடுது. குட் கொலஸ்ட்ரால் என்ன ஆயிடுது? குறைந்து விடுகின்றது. அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரெஸ்னால என்னென்னா வருது பாருங்களேன், படிங்க. சரி, ஏன் தெரியுமா அப்பப்போ படிக்க வைக்கிறேன்? யாரும் தூங்கக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் இது வரைக்கும் என் கிளாஸில் இது வரைக்கும் வாழ்க்கையில் தூங்கினது யாருமே இல்லை. சரி, இதில் தான் இது அனைத்து டிசீஸுகளும் மனதில் ஏற்படுகிற நெகட்டிவ்னால தான் வருதுங்க. எது எடுத்துங்க, ஒன்று லிஸ்ட் எடுத்தால் ஒன்று அதிகம் இருக்குது. இல்லை உடனே பேசும்பொழுது எப்படி சொக்கலிங்க எய்ட்ஸ் வரும்னு கேட்டாங்க. டென்ஷனால் எய்ட்ஸ்ன்றது வைரஸ். எவன் ஒருவன் ஒரு தாமத்திய உரையில் ஒருத்தியிடம் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்லி பல இடத்துக்கு போகிறல்ல டென்ஷனால், அதனால் அதுவும் ஒரு காரணமாக வைத்து கொண்டேன். சரி, ஒரு முக்கியமான கருத்து, வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சி. உண்மையான கருத்து, வெற்றி அடைவது மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியுடன் இருப்பது தான் வெற்றி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது சொல்லி கைத்தட்டினது இந்த மீட்டிங்கில் மட்டும்தான். நிறைய பேருக்கு புரியல. அது வரைக்கும் நீங்களாம் விவரமாக இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியாவில் தான் மேக்ஸிமம் ஹார்ட் அட்டாக்குங்க. அமெரிக்காவோட 4, சைனையை விட 10 மடங்கு, ஜப்பானை விட 20 மடங்கு. 90 பேர் 20 வயதில் கீழ் இந்தியாவில் 90 பேர் இறந்துட்டுருக்காங்க. அதுக்கு விடை கொடுப்பதற்குத்தான் இந்த மேடையை நான் பயன்படுத்தி உங்கள் மூலம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்களை அதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும். சரி, ஒரு 6 அடி மனிதன் வச்சிங்களேன். இதுதான் இதயம், இரத்த குழாய்கள் அனைத்தும் இருக்குது. இரத்த குழாய் கிராஸ் செக்ஷன். இந்த 6 அடி மனிதனுடைய இரத்த குழாய் நீளாக வைத்தால் அது எவ்வளோ நீளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அளவு ஒரு கோட்டில் வச்சா 6 அடி மனிதனுக்கு 1000 கிலோமீட்டர். சரி, அது வேஸ்ட் பண்ண விரும்பல. ஒவ்வொரு மனிதனும் உடலில் 60,000 கிலோமீட்டர் இரத்த குழாய்கள். எவ்வளவு? இந்த இதயம் கையளவு உள்ளது சுருங்கி விரியும் பொழுது 60,000 கிலோமீட்டர் ரத்தத்தை எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோ சக்தியானது. 100 வருடம் நான் சொல்கிறத பாருங்கள். இந்த இதயம் ஒரு நிமிடத்திற்கு 72 முறை, ஒரு நாளைக்கு 1,00,000 முறை இடைவிடாமல் துடித்து கொண்டு உன்னை காப்பாற்றுகின்றது. அது இதயம் துடிப்பதற்கு இரத்த குழாய் இருக்குது பார்த்திங்களா, கொரோனரி ஆர்ட்ரிஸ். அது கையளவு தான். அது அமைப்பு ஒரு ஆப்பிள் மாதிரி. எடை 300 கிராம். முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு இதாங்க. சரி, ஒரு கேள்வி, எப்பெல்லாம் ஹார்ட் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓய்வு கிடையாது. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒருத்தர் சொன்ன ஒரு மீட்டிங்கில் போன வாரம், தூங்கும் பொழுது எடுத்துக்கிச்சு அடுத்த நாள் எழுந்திருக்க மாட்டான். அது கரெக்டாக. ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இந்த ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம்ல, இது
இந்த பேலன்ஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை, நீங்கள்லாம் கமர்ஷியலில் இருக்கீங்க தெரியும். அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை கரெக்டாக இருக்கணும். எப்போ அது டிமாண்ட் அதிகமாக சப்ளை குறையுதோ அதான் ஹார்ட் அட்டாக் வச்சுங்க. ஸோ இன்பேலன்ஸ் பிட்வீன் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு த ஹார்ட் மசில், அதான் மயோகார்டியம், அதான் ஹார்ட் அட்டாக். அது வருவதற்கு காரணம் ரத்தத்தில் இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக படிகிறதுனால வந்துடும். ரத்தம் உறைவதால் வருவதுண்டு, இரத்த குழாய் வேகமாக சுருங்குவதால் வரவுண்டு. இந்த 20 வயதுக்கு கீழே வர்றவங்களுக்குலாம் இதான் காரணம். உறையிறது ஸ்பேசம், அடப்படுறது சீக்கிரம் அடப்பட்டுடுது. இது மூன்றுமே உங்கள் மனதினால் இயக்கப்படுகின்றது. நான் வச்சுங்க. சரி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். யாருக்காவது 99 100% அடப்பு இருக்குதுன்னு வச்சுங்க. இன்னைக்கு இன்றையிலிருந்து நான் சொல்லுகின்ற கருத்தை வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டால் 1 வருடத்தில் அது 0 அடைப்பாக கரைந்துவிடும் என்பது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண உண்மை. அதை சொல்லிவிட்டேன். அந்த டாக்டர் யாரையும் சொல்ல மாட்டேன். இதை நம்பி தானே டாக்டர் வாழ்க்கை நடத்துகிறாங்க. அதுக்குள்ளே ஸ்டென்ட்டை போட்டு சர்ஜரி பண்ணி உங்கள்கிட்ட ரூபா பறிச்சிருவோம். நான் இப்போ 100 பேர் வராங்க, 95% நான் சொல்லுகிற முறையில் நல்லாயிடுவாங்க. 5% நான் ஆப்ரேஷன் பண்ணுறேன், ஸ்டென்ட்டு போகிறேன். ஏன்னா 1 வருடம் கரைவதற்காகவும் அந்த நேரத்தில் ஒரு இழக்கக்கூடாதுன்னு அப்படி பண்ணிக்குப்பேன். ஆனால் பர்மனன்ட் க்யூர்ன்றது அதை கரைய வைப்பது, உங்கள் அறிவின் தன்மை வராமல் பார்த்து கொள்வது, அதுதான் முக்கியமான கருத்து. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லமில்ல, ஜெனட்டிக்காக இருந்தால் வரத்துக்கு வாய்ப்பு. இப்போ ஆண் பெண் எல்லாம் ஒன்றாகி போச்சு, வயசுக்கு எல்லாம் வித்தியாசம் இல்லாத போயிடுச்சு. இந்த ஜீன்ஸ் பற்றி சொல்கிறேன், இது அனைவரும் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக்கை உங்களுக்கு வர வாய்ப்பு உண்டு. ஏன்னா ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன். இங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு உண்மையை சொல்லுகின்றேன், இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. நீ இன்றையிலேருந்து டயபெட்டிஸ் ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோ, அவங்க அப்பா கொடுத்துருக்காரு. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுத்துட்டுன்னு வச்சிங்க, அது யாருக்காக இருந்தால். இன்றையிலிருந்து நான் சொக்கலிங்கன் சொல்லுகின்ற கருத்தை கடைப்பிடித்து வாழ ஆரம்பித்தால், லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணி பாசிட்டிவாக வாழ ஆரம்பித்தா, இந்த ஜீன் அந்த வியாதியின் தன்மைகளை இழந்து விடுகின்றது 8 வருடத்தில். அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதெல்லாம் வச்சு இன்மெண்ட் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சொத்து கொடுக்கல, சொக்கலிங்க ஹார்ட் அட்டாக் கொடுத்துட்டு போனேன்ட்டு அவன் சொல்ல முடியாது. இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொண்டால், தட் இஸ் அந்த ஜீன்ஸ்லாம் எபிஜீன்ஸ் phenotype constantly changes within 8 to 9 years by your mind signal, by your positive lifestyle. நான் வச்சுங்க. இது முக்கியமான ஸ்லைட், அனைவர் கவனமும் வேண்டும். இந்த டென்ஷனாக இருக்கிறது, கொழுப்பான சாப்பிட்றது, உடல் எடை போகிறது, சோம்பேறி வாழ்க்கை 1 2 3 நாள் வந்த உடனே ரத்தத்தில் கொழுப்பு வந்துடும், சர்க்கரை வியாதி வரும், ப்ரெஷர் வரும். உடனே அவன் நினைக்கிறான் சிகரெட் பிடிப்பதோ பிறகு மது அருந்ததோ மகிழ்ச்சின்னு மாயையில் போய் இந்த ஹார்ட்டை நிறுத்தி விடுகின்றான். ஸோ இந்த சைக்கிளிலிருந்து விடைப்பட வேண்டும். உடனே இன்னொருத்தர் கேட்டான், குண்டாயிதாகி வரத்துக்கு நாளாகமே சோக்கலே, அது வரைக்கும் வாழ்ந்தால் போதுன்ட்டு. ஏன் 20 வயதில் இருந்தால் அது ஷார்ட்கட்டாக பாருங்கள், மன அழுத்தத்தினால் இதெல்லாம் வந்துடும். ஸோ மன அழுத்தம்தான் சர்க்கரை வியாதிக்கு, ரத்தத்தில் கொழுப்பு, இதெல்லாம் வரத்துக்கு மன அழுத்தம். ஸோ இந்த சைக்கிளில் இருந்து இதை பாருங்கள், இந்த சைக்கிள்லேருந்து விடைப்பட்டுட்டோன்னா காப்பாற்றி கொள்ளலாம். உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை, மேக்சிமம் ஹார்ட் அட்டாக் 5லேருந்து காலையில் 8 மணி வரை. அதுவும் என்னைக்கு? திங்கக்கிழமை தான். அவ்வளோதான், முடிஞ்சிட்டிங்க. நான் பிரேசில் ஒரு டாக் கொடுத்தேன் தலைவரே. ஒருத்தன் சொன்னான், சார் ரொம்ப அருமையான டாக்ஸ் அவர் இங்கிலீஷ்காரர் ஒருத்தர், இனிமேல் மண்டே மாத்திரம் 9 மணிக்கு எழுந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க. தன்னை ஏமாற்றி கொள்ளுகின்ற ஸ்டேட்மெண்ட் அது. அவ்வளோதான், போச்சு. ஹார்ட் அட்டாக் ஃபஸ்ட்டு 1 hour நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். அது நிறைய இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. உடனே இசிஜி, எக்கோ, எக்ஸ்ரே, ஆன்ஜியோ எல்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக கண்டுபிடிச்சலாம் 1 நிமிடத்தில். உடனே நாங்கள் என்ன பண்ணுறாங்க, ஸ்டென்ட்டு, பைபாஸ், பேஸ் மேக்கர், டிரான்ஸ்பிளான்ட், இன்க்ளூடிங் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் எல்லாம் வச்சுங்க.
அனைத்தும் நீங்கள் எவ்வளோ லட்சம் செலவழித்தாலும் டெம்பரரி தான் பயன் கொடுக்க முடியும். 5 ஸ்டென்ட் போட்டுருவான், 6 மாதத்துல என்கிட்ட வந்துடுவான். பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பான், 1 வருஷத்தில் வந்துடுவான். எப்போ தன் மனதை மாற்றி வாழ கற்றுக்கொள்ளாவிட்டால், அடைப்பு வருவதும் போக்குவதும் மனதிற்குத்தான். இதெல்லாம் போட்டுக்கிட்டு நார்மலாக இருக்க நினச்சேன்னா அவனை தன்னை ஏமாற்றி நிறைய டாக்டர் சொல்கிறதில்ல. பைபாஸ் சர்ஜரி பண்ண க்யூர்னு நினச்சிக்கிட்டான்னா மனதை மாற்றவில்லை என்றால் அந்த பைபாஸ் சர்ஜரிக்கு மேலேயும் அடுத்த ரத்தக்குள்ள அடைப்பு வந்துக்கிட்டே இருக்குமே. ஸோ வாழ்க்கை முறையை மாற்றி அமைவதை தவிர வேறு வழி இல்லை. அதுக்கு தான் பர்மனெண்ட் க்யூர். இது பாருங்கள், இந்த நிலை காய்கறி பழங்கள், உடற்பயிற்சி, சீரான உடல் எடை. புகைப்பிடிப்பதை தவிர்ப்பதல்ல, புகைப்பிடிப்பவர்கள் கிட்ட கூட நீங்கள் போகக்கூடாது. உடனே பண்ணாங்கன்னா கொலஸ்ட்ரால் குறைஞ்சி, சுகர் குறைஞ்சி, ப்ரெஷர் குறைஞ்சி 99 பங்கு அடைப்பு இருந்தாலும் 1 வருடத்தில் இந்த அடைப்பு கரைந்து விடும். அவனை இதயம் மறுபடியும் அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு கடவுள், உன்னை ஏங்க வைக்குவதற்காக.